எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம் மனமே குரு. இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். என் பேர் மணிகண்டன். நீங்க நிறைய கேள்விகள் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கேட்கறது பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேளுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் வீடியோவில் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நம்ம நண்பர் ஒரு காமனான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த விஷயத்தை கையாள்வது எப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த வீடியோ கடைசியில நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஸோ ஃபுல்லாவே நிறைய முக்கியமான விஷயத்த, அதாவது உங்களுக்கு ஒரு வீடியோ நாங்கள் எடுக்கிறோம்னா எவ்வளோக்கோல எளிமையாகவும் எவ்வளோக்கோல புரிகிற மாதிரியும் காம்ப்ளிகேஷன் இல்லாம எவ்வளோக்கோல சுருக்கமாகவும் சொல்ல முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்றோம். அதனாலதான் நாங்கள் நீங்கள் ஏதாவது கமெண்ட் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது எடுக்குது நான் உங்கள் கமெண்ட்டுக்கு வீடியோவாக எடுத்து போடுறதுக்காக. இந்த சேனலை நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை இந்த வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய வியூஸை போடுங்க. நீங்கள் இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக இதுதான் எங்களுக்கு மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்கும். ஸோ மறக்காம நீங்கள் ஷேர் பண்ணுங்க, நீங்கள் நிறைய பேர் பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம். இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன கமெண்ட்ல கேட்டிருந்தாருன்னா, இந்த காம எண்ணங்களை கையாள்வது எப்படி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய பிரச்சனையா இந்த காம உணர்வு இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கு. இதை எப்படி கையாள்றது கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமா இதுல ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு அதிகமாக இருக்கா, இல்லைன்னா எல்லா உயிரினங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வு அதிகமாக இருக்கான்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே நீங்களே அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பெரும்பாலும் மிருகங்கள் இந்த இயற்கையோடு சேர்ந்து இருக்கிற மிருகங்கள் அனைத்து பெரும்பாலான மிருகங்கள் மனிதனை தவிர்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் ஜெண்டரோட சேர்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கட்டத்துல தான் இருக்கும். ரெகுலரா இருக்கவே இருக்காது. எதுவா இருந்தாலும் அந்த ஒரு ஒரு சில மாதங்களுக்கு ஒரு தடவையோ, ஒரு வருடத்திற்கு ஒரு தடவையோ, இல்லை சில நாட்களுக்கு ஒரு தடவையோ அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதியின் மூலமாக, இல்லைன்னா அவங்க நிர்ணயிக்கப்பட்ட முறையின் மூலமாக தான் அது இருக்கும். ஆனா இந்த மனிதர்களுக்கு மட்டும் ஏன் இந்த உணர்வு அதிகமா இருக்கு சிலருக்கு நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்த்துருக்கோமா? யோசிச்சு பாருங்க. நம்மள்கிட்டயே அதுக்கான விடை இருக்கு. ஸோ இந்த உணர்வுகள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம காம உணர்வு பத்தி மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. பலவிதமான உணர்வுகள் இருக்கு. சந்தோஷமும் ஒரு உணர்வு தான், துக்கம் ஒரு உணர்வு தான், சோர்வா இருக்கிறதும் ஒரு விதமான உணர்வு தான். அது மாதிரி பலவிதமான எண்ணங்கள் நம்மளுக்கு அல்ல உணர்வுகள் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கானா ஒரு நாள் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பானா, இல்ல 3 நாள் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பானா, 4 நாள் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பானா? இல்ல. அதே மாதிரி ஒருத்தர் சோகமா இருக்காருன்னா ஒரு நாள் ஃபுல்லா சோகமாவே இருப்பாரா, அழுதுகிட்டே இருப்பாரா, இல்ல 3 நாள் ஃபுல்லா அழுதுகிட்டே இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இல்ல. அதே ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வா இருக்காருன்னா 3 நாள் 4 நாள் அதே மன உளைச்சலோடையே இருப்பாரான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த காம உணர்வும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 4 நாள் 5 நாள் அதே உணர்வோடு இருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காதல் ஜோடிகள் இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்களுக்குள்ள பிரிவு வருது. அந்த பிரிவு வந்ததால 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுல ஆணோ பெண்ணோ ரொம்ப அப்செட் ஆயிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த டிப்ரெஷன் உள்ள அப்படியே இருக்காங்க. எவ்வளோ காலம் இருப்பாங்க? அந்த டிப்ரெஷன் அதிகபட்சம் போச்சுன்னா வாழ்க்கையில விபரீத முடிவுகள் எடுக்கிறாங்க. அதே அந்த டிப்ரெஷன் அந்த உச்சக்கட்டத்தை தொடலைன்னா அந்த டிப்ரெஷன் இருக்கிற வரைக்கும் 1 வாரமோ 1 மாசமோ 3 மாதம் காலமோ
அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே மாற்றிக்கிட்டு அதுலேருந்து வெளில வந்து அவங்க வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் எல்லா உணர்வுகளும் வந்து அந்த ஒரு எல்லையை தாண்டாத வரை உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக தராது. எப்போ ஒரு அந்த அந்த எல்லையை தாண்டுகிறதோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அது வந்து உங்களுக்கு மன உளைச்சலோ அந்த டென்ஷனோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அதிகமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த காம உணர்வு. எல்லா உணர்வுகளும் மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரத்துல இருந்து மேக்சிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அந்த உணர்வு வந்து உங்க மூளையில வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவமாவை கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக கோவப்படுவோம். எவ்வளோ நேரம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் கத்துவோமா? ஏதாவது சண்டை வந்ததுன்னா அரை மணி நேரம் கத்துவோமா? 3 மணி நேரம் மேக்சிமம் கத்துவோமா? அதுக்கு மேல 20 மணி நேரமும் யாராவது கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த எண்ணம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது மாத்திடும். ஒருத்தர் கோவப்படுறாருன்னா ஒரு 3 மணி நேரம் கோவப்படுவாங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடும். ஒருத்தர் வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னா 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? 20 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் வேற எங்கேயாவது வந்துட்டு சேர்க்கணும்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வந்து அந்த மாதிரி வந்து இருக்காது. அது வந்து ஒரு 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம். அதுக்கப்புறம் அது அடுத்த தாட் ப்ராசஸ்க்கு அது போயிடும். அடுத்த தாட் ப்ராசஸ்க்கு அது போயிடுச்சுன்னா அங்க என்ன ஆகும்னா அங்க சுச்சுவேஷன் உங்க எண்ணம் என்ன மைண்ட் என்ன திங்க் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சு. கரெக்டா? ஸோ அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க துன்பத்தின் தொடர்ச்சி தான் இன்பம், இன்பத்தின் தொடர்ச்சி தான் துன்பம் என்று நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். இந்த காம உணர்வை கையாளுவது எப்படி, அதுதான் வந்துட்டு இப்போ வந்து கொஸ்டின். எப்படி மற்ற எண்ணங்கள் வந்து வருது போகுது, இல்லை மற்ற உணர்வுகள் வருது, சந்தோஷம், துக்கம், சோகம், கவலை, இந்த மாதிரி எல்லா உணர்வுகளும் வந்து போதோ அத மாதிரி அளவோடு இந்த காம எண்ணமும் வந்து போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுடைய லவ் ஃபெயிலியர் இல்லை வந்து காதல் ஜோடிகள் பிரிஞ்சிட்டாங்க, அப்போ வந்து அந்த டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த ஃபீலிங்ஸ் என்ற ஒரு உணர்வுக்குள்ள வந்து டீப்பா போகும்போது அது சில மாதங்கள் நீடித்திருக்கு, சில வாரங்கள் நீடித்திருக்கு, இல்லை விபரீத முடிவுகளும் எடுக்க தூண்டுதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த உணர்வுக்கும் அதே மாதிரி தான். என்னன்னா நீங்க வந்து அதையே நினைத்து 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 கட்டுப்படுத்தி இல்லை அதையே நினைக்கும் பொழுது இதுவும் என்ன ஆகும்னா உங்களுக்கு காலங்கள், சில நாட்களோ வாரங்களோ காலங்களோ அது நீடிக்க ஆரம்பிக்கும். பட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க எப்படி அதை யோசிக்கிறீங்க. உங்க மனம் வந்து 45 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதோடைய தாட் ப்ராசஸை மாற்றிடும். இப்போ ஒரு விஷயத்த உட்காந்து நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அரை மணி நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எதுல ஆரம்பிச்சீங்களோ அதை வந்து விட்டுடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க பார்க்ல உட்காந்துட்டு அப்படியே வந்து செடி கொடிகள் மரங்களை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று உங்க வேலையை பத்தி யோசிக்கிறீங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறீங்க, நண்பரை பத்தி யோசிக்கிறீங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எண்ணம் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பொறுத்து என்ன எண்ணங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அதையும் நோட் பண்ணி பாருங்க. நீங்க ஆரம்பிச்சது வேறையா இருக்கும், இப்ப யோசிக்கிற விஷயம் வந்து வேறையா இருக்கும். ஏன் வந்து நான் ஆரம்பித்த விஷயத்தையே 1 மணி நேரம் பொறுத்து தொடர்ந்து அதையே நான் யோசிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிடும். உங்க மனம் வந்து யோசிக்கிற விஷயத்த மாத்திக்கிட்டே இருக்கும். ஏன் ஒண்ணுலயே வைக்காதுன்னா, அதனால ஒண்ணுலயே வச்சோம்னா இந்த எல்லா உணர்வுகளையும் தொட முடியாது. எல்லா உணர்வுகளும் எப்படி ஒரு உணவு சாப்பிடும்போது ஒரு 4 விதமான பதார்த்தம் வச்சு சாப்பிடுவாங்க கொஞ்சம் பேர் இல்லையா? திருமணத்துல எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க மனதுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து தேவைப்படாத உங்க எண்ணங்களை மாத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உணர்வுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுடைய உணவு எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க உணர்வுகளும் மாறும். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த மாதிரி உணவு எடுக்கிறோம், ஸோ நம்ம வந்து இந்த விந்து அதிகமாக விரியமாகிறதுக்கு இல்லை விந்து அதிகமாக ஏறுறதுக்காக நீங்கள் வந்துட்டு உணவு அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதே வந்து நீங்கள் சாத்விகமான உணவுகள் அந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது உங்களுடைய
அந்த உணர்வுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது அதாவது இது வந்து ஒரு 50-50% தான். பட் இதுதான் உணவுனால 100%ன்னு சொல்ல முடியாது. உணவும் ஒரு காரணமாக இருக்கும். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நீங்க செய்யற விஷயங்களும் ஒரு காரணமாக இருக்கும். உங்க எண்ணங்களை ஒரு லிமிட்டுக்கு மேல அதையே டீப்பா வந்து திங்க் பண்ணி போக ஆரம்பிக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், நிறைய பேர் சொல்றதை கேட்போம், கோவம் வந்ததுன்னா 1-10 என்ன, இல்லை கோவம் வந்ததுன்னா டீப் பிரீத் எடு. டீப் பிரீத் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்க கோவம் வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த உணர்வுக்கும் இதே மாதிரி தான். இந்த காம உணர்வு அதிகமாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோன்றுச்சுன்னா ஒரு லிமிட்டட் பீரியட்ல உங்களுடைய ஃபோக்கஸை வேற எதுலையாவது படிக்கிற விஷயத்துலையோ, இல்லைன்னா வந்து நீங்க வந்து உங்க பிடிச்ச பாடல்களை கேட்கறதோ, இல்லைன்னா வந்து வேற எதுலையாவது நீங்க அப்படியே கான்சென்ட்ரேட் டைவர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது அந்த 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னு இல்லை. பட் என்னன்னா அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் விஷயமே தவிர்த்து காம உணர்வு தவறு, அந்த மாதிரி வரதே தப்பு, அதெல்லாம் சொல்ல முடியாது. இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, நம்ம ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஜெனரேஷனுக்கு இல்லாத பிரச்சனை நம்ம ஜெனரேஷனோ இல்லை நம்மளுக்கு பிள்ளைகளுடைய ஜெனரேஷன்லயே இருக்கிறது என்னன்னா, இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு விஷயம். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே ஓபன் பண்ணி விட்டதுனால, அதுல எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அதுல வந்து போய் தேவையில்லாம சிக்கி அந்த உணர்வுகளை அதிகம் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? காமெடி பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப பெரும்பாலானவங்க ஷார்ட்ஸ் பாக்குறாங்க. ஷார்ட்ஸ் வந்து பெரும்பாலானவங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது. ஒரு அழகான பாடலுக்கு வந்துட்டு நடனம் ஆடுறதை பார்க்கும்போது எவ்வளவு அழகா நடனம் ஆடுறாங்கன்ற அந்த நிகழ்வு வருது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த உணர்வுகள் தான் வந்து நம்மளுக்கு மாறுதே தவிர்த்து இது ஒரு தவறு இல்லை. நம்மளுக்கு கண்ட்ரோலா இருக்கும். நம்ம கண்ட்ரோலா எப்படி வைக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை கண்ட்ரோலா வைக்கிறது மிக 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 சுலபம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க வந்து யாரோட பழகுறீங்க, என்ன மாதிரி காலில இருந்து சாயங்காலம் விஷயங்கள் செய்றீங்க, அதை வைத்து தான் உங்களுக்கு இந்த உணர்வுகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வேலையில ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து ஒரு பர்டிகுலர் வேலையில செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அதுல ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க எண்ணங்கள் செதறவே செதறாது. எந்த பக்கமே செதறலைன்னா உங்களுக்கு உணர்வுகள் வந்துட்டு இந்த காம உணர்வோ இல்லை மற்ற உணர்வுகளோ ரொம்ப அதிகமா வரவே வராது. கரெக்டுங்களா? நீங்க சும்மா இருக்கும்போது தான் இந்த உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும்போது இந்த காம உணர்வும் வரும். இந்த காம உணர்வு வர்றதுனால நம்ம வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி தேவையில்லாம விபரீதங்கள் போய் மாற்றுறதோ இல்லை அந்த எண்ணங்களை வந்து அதிகப்படுத்திக்கிறதோ ஆகுதே தவிர்த்து, நீங்க மற்ற விஷயத்துல நீங்க பிஸியா இருக்கும்போது இந்த உணர்வு வந்து உங்களுக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நார்மலா வரும். வரவே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வரவே வரலைன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை. நார்மலா வரும். அது ஒரு லிமிட்டட் பீரியட்ல இருக்கும். லிமிட்டட் பீரியட்ல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்படி மேகம் கலையுமோ அந்த மாதிரி வந்து கலைந்து போயிடுமே தவிர்த்து அது வரவே வராதுன்னு சொல்ல மாட்டேன், வர்றது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? வராம இருந்தாலும் அது தவறு தான். இது எல்லா உணர்வுகள் போல் இதுவும் ஒரு உணர்வு, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 25-30 வயசு இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும் இளைஞர்களுக்கு. ஏன்னா அவங்க உடல்ல வந்து எல்லா உணர்வுமே அதிகமா தான் இருக்கும். பட் நம்ம என்னன்னா, இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இது அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இளைஞர்கள கோவம் அதிகமா இருக்கும், வேகம் அதிகமா இருக்கும், எல்லாமே அதிகமா தான் இருக்கும். ஆனா நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ, என் மனம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ அதுக்கு தான் உங்களுக்கு அந்த விஷயம் பெருசா தெரியும். கரெக்டுங்களா? இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும்ன்ற அதுக்கு அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா அதை பத்தி மட்டும்தான் நான் வந்து யோசிக்க ஆரம்பிப்பேன் அதிகமா. கரெக்டுங்களா? எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு காரு ஒரு பர்டிகுலர் பிராண்ட், ஏதோ ஒரு பிராண்ட் வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணி இந்த கலர் இந்த டிசைன் எல்லாம் வாங்கணும். உங்க மனம் வந்து அதை பத்தியே, அதை வாங்குற வரைக்கும் அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ரோட்ல போறதெல்லாம் அந்த வண்டி மாதிரி தான் தெரியும். மொபைல் எடுத்து பார்த்தா அதை பத்தி தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ உங்க மைண்ட் வந்து அதையே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கும். அதே தான் இந்த காம உணர்வு இருக்கும். நீங்க வந்து ஒரு விஷயத்த அந்த காம உணர்வுன்ற ஒரு விஷயத்த வந்து எதிர்பாலினரை
ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு மைண்ட் அதையே திரும்பி 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 திங்க் பண்ணி அது இன்னும் வந்து டீப்பாக போய் இதில் ஒரே ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னன்னா, எல்லா உணர்வும் கோபமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், இல்லை காம உணர்வாக இருக்கட்டும், எந்த உணர்வாக இருந்தாலும் இதை நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கும் பொழுது அது உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அது அங்கதான் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே வருது. அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சதுன்னா சிறிது காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த உணர்வு ரொம்ப அதிகமா வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து அதை தான் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. இப்போ கோபமா இருக்கா ரொம்ப அதிகமாக கோபம் வருது, சோகமா இருக்கா ரொம்ப சோகமா போய் அப்படியே டிப்ரெஷன்ல போய், காம உணர்வு அதிகமாக இருக்கா எப்போ பார்த்தாலும் அந்த உணர்விலேயே வந்து சுத்துறது, மற்ற உணர்வெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால. ஸோ இந்த மாதிரி வந்து போகாம நம்ம அதை ஒழுங்குபடுத்திக்கிட்டு, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வேலையில நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா இந்த உணர்வுகள் வந்துட்டு உங்களுக்கு வரதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதை இப்படி எளிமையா கையாள முடியுமே தவிர்த்து இதற்காக ஏதோ ஒரு வைத்தியம் போய் பார்க்கணும், இல்லை எனக்கு மனநோய் வந்துச்சு ஆமா வெறியன் ஆயிடுவணும் நான் அந்த பயப்படுறதுக்கு தேவையில்லை. உங்களை நீங்க இன்னைக்கு கட்டமைச்சிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுதான் வந்து நான் இங்க சொல்ல வரேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஆத்மா வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.